அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம சத்தான சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் பிடிக்கிற ஒரு டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்து பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அடுத்து 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ தக்காளி, மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் அளவுக்கு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது இஞ்சி தோல் சீவிட்டு பூண்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 3 பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு இந்த இலைகளெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறினதும் அந்த மீல் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் விடணும். கொஞ்சம் சூடு ஏறினதும் இது மாதிரி நுரை வரும். அந்த நுரையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வடிகரண்டி எடுத்து அது கொஞ்சம் வேகும். அதாவது போடும்போது கிட்டிக்கிட்டே இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசு ஆகிடுச்சு. இந்த அளவானதும் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். நைட்லேயே பட்டாணி ஊற வச்சு பட்டாணி கொட்டை கூட போடலாம். சில பேர் பட்டாணி மீல் மேக்கர் ரெண்டுமே போடுவாங்க. நான் மீல் மேக்கர் போடுறதுனால இன்றைக்கி பட்டாணி போடல. அது டேஸ்ட்டும் இதுவும் மாறும் அப்படின்றதுனால நீங்கள் தேவைன்னா அது கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் காயெல்லாம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் சேம் சைஸில் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சதில் பாதிக்கு மேலே, அதாவது 3/4 பாகம் எடுத்து கொரன்னு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மீதி தாளிக்கிறதுக்காக வச்சாச்சு. தக்காளியும் கொத்தமல்லி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அரைக்காமல் கொஞ்சம் வச்சாச்சு. மீதியெல்லாம் கொரன்னு அரைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு. கொஞ்சம் பேர் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. நான் அந்த கீழே அந்த கீழ்பரப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். எண்ணெய் அடி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்கள் இப்போ அடியில் நடுவில் மட்டும் நின்றால் அடியில் பிடிக்கும். அதனால் பரவுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் முதல்ல பட்டையும் லவங்கமும் போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை போட்டு முதல்ல நல்லா கலக்கணும். அது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறமா போடலாம். முதல்ல கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தலைங்க அதெல்லாம் போட்டு கலக்கணும். பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதங்கிட்ட அப்புறம் அந்த தாளிக்கிறதுக்காக வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம கொரன்னு அரைச்சி வச்சோம் அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு அப்புறமா காய்கறிகளெல்லாம் போட்டு வதக்கணும். பாருங்கள் இப்போ முதல்ல வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தது இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். பாருங்கள் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நெய் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் நெய் கூட போட்டிருக்கேன் கொஞ்சம். இப்போ அடுத்ததாக இப்போ அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா கொரன்னு அந்த தக்காளி எடுத்து இப்போது பாருங்கள் இது மாதிரி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கணும். நம்ம எண்ணெயிலே வதங்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே வதங்கணும். அதுக்கு முன்னாடி இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கிறோம் இல்லையா, அதை நல்லா வடித்து வச்சிடணும். பாருங்கள் இப்போ அடுத்ததாக காயெல்லாம் போட போகிறோம். எல்லா காயும் ஒன்றாவே கொட்டி வதக்கலாம். தனித்தனியாக போடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. ஒன்றா போட்டு வதங்கும்போது எல்லாமே வதங்கிடும். அதனால் எல்லாத்தையுமே கொட்டி வதக்கணும். அது மீல் மேக்கர் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அது கடைசியில் தான் போடணும். முதல்லே போட்டால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு வெந்துடும். அதனால் கடைசியில் போடலாம். இப்போ பாருங்கள் இப்போ நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கலக்கி விடுறேன். இப்போது உங்களுக்கு பிடிக்கலன்னா போட தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் போடலாம். பாருங்கள் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ வதங்கிட்டப்புறம் தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் 3 டம்ளருக்கு 3 ஸ்பூன் போட்டு ஒன்றா எடுத்து வச்சு இப்போ இங்கே போடுறதுக்காக இப்படி ஒன்றா எடுத்து வச்சு போடுறேன்.
சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு 3 டம்ளர் அரிசிக்கு அது மாதிரி அந்த கணக்கு வச்சு போட்டேன் நான். நீங்கள் வந்து காரம் அதிகமாக சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. மீடியம்னால் இந்த அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் இப்போ கடைசியாக நம்ம அந்த மீல் மேக்கர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போடுறோம். மீல் மேக்கர் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நாம் என்ன செய்யணும்னா தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். அதை விட்டுட்டு தண்ணி வந்து 6 டம்ளர் 3 டம்ளர் அரிசிக்கு எந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கணும். அளந்து ஊற்றி வச்சுட்டு அதை வந்து இப்போது நல்லா வதங்கிட்டப்புறம் இதில் வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு போடலாம், இல்லை உடனே கூட போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி பாருங்கள், இப்போ தண்ணி 6 டம்ளர் தண்ணி இது. இந்த தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிச்சப்புறம் இல்லை உடனே கூட போட்டுடலாம். அரிசி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை வந்து இதில் கொட்டணும். கொட்டி நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு கடைசியாக மஞ்சள் கொஞ்சம், அப்புறம் இந்த கரம் மசாலா மாதிரி ஒரு தனியாத்தூள், அப்புறம் தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்ச ஒரு பொடி பாருங்கள். இதுதான் இது மாதிரி போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், புரட்டாசி மாதம் நம்ம கறி பிரியாணிலாம் சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதிலாக மீல் மேக்கர் போட்டு காயெல்லாம் பாருங்கள், 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ காய் அப்படியே சரி சமமாக போட்டு மீல் மேக்கரெல்லாம் போட்டு செஞ்சால் நம்ம பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம நாக்கில் ஊற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா மஞ்சள் போட்டு கலக்கி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு விசில் வர வரைக்கும் விடலாம். நான் வந்து விசிலே விட மாட்டேன். எப்போவும் விசில் வர மாதிரி இருக்கிறப்ப எடுத்துருவேன். பாருங்கள், இப்போ குக்கர் போட்டு மூடியாச்சு, வெயிட் போட்டு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்கள், இப்போ திறந்து பார்த்ததும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். புரட்டாசி பிரியாணி இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.